காதல் அப்படின்றது வெறும் உடல் சார்ந்த ஈர்ப்பு மட்டும் கிடையாது, அது ஆத்மாவினுடைய பிணைப்பு என்பதை உணர்த்தக்கூடிய கண்ணதாசனுடைய பாடல் இது. கண்ணதாசனுடைய இந்த பாடல் கமிங்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க கவிஞர் ஒருவருடைய கவிதையின் சாராம்சமா அமைஞ்சிருக்கு. கமிங்ஸ் எழுதுறாரு, ஐ கேரி யுவர் ஹார்ட் வித் மீ, ஐ கேரி இட் இன் மை ஹார்ட், ஐ ஆம் நெவர் வித்அவுட் இட் அப்படின்னு சொல்லி, உன் இதயத்தை நான் என்னோடு சுமக்கிறேன், அதை என் இதயத்திற்குள் வைத்திருக்கின்றேன், உன் இதயம் இல்லாமல் நான் ஒரு நாளும் இருப்பதில்லை. இப்ப இந்த பொருளை மனசுல அசை போட்டுக்கிட்டே இந்த வரிகளை கேளுங்க. நூறு முறை பிறந்தாலும் 100 முறை இறந்தாலும் உனை பிரிந்து வெகு தூரம் நான் ஒரு நாளும் போவதில்லை. உலகத்தின் கண்களே உருவங்கள் மறைந்தாலும் கமிங்ஸ் சொல்றாரு, ஐ ஃபியர் நோ ஃபேட், யூ ஆர் மை ஃபேட் மை ஸ்வீட் அப்படின்னு சொல்லி, அதாவது எனக்கு விதியை பற்றிய கவலையே கிடையாது, ஏன்னா நீதான் என்னுடைய விதி அப்படின்னு சொல்லி காதலினுடைய வலிமையை விதியினுடைய வலிமையை காட்டிலும் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய கண்ணதாசனும் விதியை வென்று மரணத்திற்கு பின்னும் நிலைத்திருக்க கூடிய காதல் என்னுடைய காதல் அப்படின்னு சொல்றாரு. இந்த வரியை கேளுங்க. அந்த மலர்களில் வாழவெல்லாம் ஒரு மாலைக்குள் வாழிவிடும். நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாடிலும் கூட வரும். கமிங்ஸ் சொல்றாரு, ஐ வாண்ட் நோ வேர்ல்ட் ஃபார் பியூட்டிஃபுல், யூ ஆர் மை வேர்ல்ட் மை ட்ரூ அப்படின்னு சொல்லி, அதாவது எனக்கு வேறு உலகமே கிடையாது, ஏன் அப்படின்னா நீதான் என்னுடைய உலகம், நிலவினுடைய அந்த பொருளும் நீயா தான் இருக்க, சூரியன் இசைக்கக்கூடிய அந்த பாட்டினுடைய பொருளாகவும் எனக்கு நீதான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த பொருளை மனசுல அசை போட்டுக்கிட்டே இந்த வரிகளை கேளுங்க. உன் கண்களை தழுவுகிறேன், இந்த ஆற்றினில் ஓடுகிறேன், உன் ஓடையில் ஆடுகிறேன், நான் போகின்ற பாதையெல்லாம் உன் பூமுகம் காணுகிறேன்.